தீக்ஷி, என்ன சாப்பிட்ற? இப்படி தான் சாப்பாட்டை மேலே பாதி கீழே பாதி சிந்திட்டு சாப்பிடுவியா? உனக்கு என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா என்று நமி கோபமாக கேட்கவும் அவரை பாபமாக பார்த்த தீக்ஷண்யா, இப்போ எதுக்குமா சம்பந்தமே இல்லாமல் என்ன திட்டுற என்றாள். அனைவரும் அவளை பார்த்து கிண்டலாக சிரிக்க, தீ, என்ன நினைப்பில் சாப்பிட்டுட்டு இருக்க? நீ சாப்பிட்றது உன் வாய்க்குள்ள தவிர மற்ற எல்லா இடத்துலையும் சிந்துது. உன் நினைப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியல. சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனத்தை வச்சு சாப்பிடு என்றான் சக்தி. அவனை மூக்கை சுருக்கி முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, எல்லாம் உங்களால் தான் அத்தான். நீங்கள் ஒழுங்கா அமைதியாக இருந்தா நான் எதுக்கு இப்படி பண்ண போகிறேன்? என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்றாள் கோபமாக. அவள் சொன்னதை கேட்டு குடும்பத்தார் அனைவரும் அவர்களை புரியாமல் பார்க்க சாய்ராவின் வயிறு கபகபவனை எரிய மனைவியை முறைத்து பார்த்த சக்தி, இப்பதானே சொன்னேன், உன் நினைப்பு எங்க இருக்குது? நீ பாட்டுக்கு எதையோ உளறிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வா, டைம் ஆச்சு, கிளம்பலாம் என்றான். அதான் என தீக்ஷண்யா ஏதோ சொல்ல வரும்போது, தீக்ஷி என நமி அழைக்கவும் தான் அவளுக்கு சுற்றிலும் அனைவரும் இருப்பதே விளங்கியது. ஐயோ என்று நாக்கை கடித்த தீக்ஷண்யா கணவனை பார்க்க அவளை வெறி கொண்டு முறைத்தான் சக்தி. இருவரின் பார்வை பரிமாற்றத்தையும் அனைவரும் கவனித்தாலும் கவனிக்காதது போல சாப்பிட்டு கொண்டிருக்க, தீக்ஷி, ஆட்டுக்கால் சூப்பு வச்சிருக்கேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதை எடுத்து குடி என்றார் நமி. ஆ சரிம்மா, அத்தானுக்கும் பிடிக்கும் தானே, அவருக்கும் கொடுமா என தீக்ஷண்யா சொல்லவும் சக்தியின் மனம் இளகியது. இதை இன்னும் இவன் ஞாபகம் வச்சிருக்காளா? நான் கூட என்னை பத்தின எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என சக்தி மனதில் நினைக்கவும், அவனுக்கு எல்லாம் வச்சிட்டேன், நீ முதல்ல சாப்பிட்றீ. வாய் 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 தான், அந்த வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை எல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் என்றார் நமி. சதா எதுக்கு அவளை திட்டிக்கிட்டே இருக்க? சாப்பிடும்போது திட்டினா உடம்புல ஒட்டவே ஒட்டாது. வா, நீயும் புவியும் வந்து உட்காருங்க, ஒன்னாவே சாப்பிடலாம் என்றார் சந்தோஷ். ஆமாத்த, வந்து உட்காருங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்று சாகியும் சொல்ல, அதான் உன் மருமகனே சொல்லிட்டான்ல, வா நமி, புவி வந்து உட்காருங்க என்றார் வள்ளி. அம்மா, நீ உட்காந்துட்டீன்னா எங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு வைப்பா என்று தீக்ஷண்யா பாவமாக கேட்கவும், ஏன் உனக்கு கையிலையா, போட்டு சாப்பிடு என்று வெடுக்கென்று கூறினாள் சாய்ரா. அவள் சொன்னதை கேட்டு தீக்ஷண்யாவின் முகம் தொங்கிப் போக சக்தி சாய்ராவை முறைக்க, தேவி, என்ன பேச்சு பேசுற? குட்டி பாப்பா விளையாட்டாதான் கேட்டா, நீ என்னன்னா சீரியஸா முகத்தை வச்சுட்டு திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல அவகிட்ட சாரி கேளு என்றான் சாகித்யா. சூப்பர் மாமா, நான் உங்களை லவ் பண்ணேன், நீங்களும் என்ன லவ் பண்ணீங்க. அதுவும் நாம 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 8 வருஷத்துல இதோ இவளால பலமுறை நமக்கு சண்டை வந்திருக்குது. ஒவ்வொரு முறையும் உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்துருக்கா. ஏதோ சின்ன குழந்தை உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்கா. இவ உங்களுக்கு குட்டி பாப்பாவா? நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் இந்நேரம் உங்க குழந்தைய வயத்துல வாங்கிட்டு இருப்பா என எரிச்சலாக கூறினாள் சாய்ரா. தேவி என சாகித்யா ஆக்ரோஷமாக கத்தி எழுந்து நிற்க, நமி, சந்தோஷ், அஸ்வின், புவி 4வரும் சாய்ராவின் பேச்சில் சிலையாகி நிற்க, கண்ணன், வள்ளி இருவரும் பேச்சே வராமல் அவர்களை பார்க்க தரையில் முட்டி போட்டு விழுந்து அமர்ந்து அழுதாள் தீக்ஷண்யா. அண்ணா, நான் இப்போ வரைக்கும் பொறுமையா இருக்க காரணமே அவங்க உன் பொண்டாட்டின்னு தான். எப்படி இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க? இதனால பாதிக்கப்படுறது தீ மட்டும்தான். அன்னிக்கே தீ என்கிட்ட சொன்னா, நான் தான் உன் பொண்டாட்டின்னு அமைதியா இருந்துட்டேன். ஒவ்வொரு முறையும் இப்படியே அமைதியா இருக்க மாட்டேன் என காட்டமாக கூறினான் சக்தி. சக்தி, அவ தான் லூசு மாதிரி பேசுறான்னா நீ இப்படி பேசுறியடா. எனக்கு குட்டி பாப்பா மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உனக்கும் தேவி மேல உரிமை இருக்குது. இன்னொரு முறை இப்படி பிரிச்சு பேசாத என்றான் சாகி. போதும், நிறுத்துங்க. என்னை பார்த்தா விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்குதா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறீங்க. முதல்ல என் கேரக்டரை பத்தி தப்பா பேச இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இவங்க யார் எனக்கு? என்னை பத்தி எப்படி இவங்க தப்பா பேசலாம்? நான் என் புருஷனுக்கு உண்மையா தான் இருக்கேன். நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு விருப்பப்பட்டு சம்மதிக்கல. இதை எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா என்னை உங்களுக்கு பிடிக்கல. என்னை பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க. அதுக்காக இப்படி அசிங்கமா பேசாதீங்க. இப்பவும் சொல்றேன், சாகி மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு அப்பா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு உள்ளுக்குள்ள குத்துனுச்சு. என்னால கண்டிப்பா அவருக்கு துணையா இருக்க முடியாதுன்னு மனசு தோணுச்சு. அப்பாவோட சந்தோஷத்துக்காகத்தான் நான் அமைதியாவே இருந்தேன். ஆனா சக்தியத்தான கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னப்ப எனக்கு மனசுல கோவத்தை தவிர எந்த சஞ்சலமும் இல்லை. அதுக்காக நான் அவரை லவ் பண்ணல. ஆனா இப்போ சொல்றேன், நான் என் அத்தானை இனி ஒவ்வொரு நிமிஷமும் லவ் பண்ணுவேன். என்ன சொன்னீங்க?
சாகி மாமா குழந்தைய நான் வயத்துல வாங்கிப்பேனா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? என கோவத்தில் முகம் சிவக்க கத்தினாள் தீக்ஷண்யா. தீ என சக்தி அவளின் கையை பிடிக்க, எப்படிலாம் பேசுறாங்க பாராத்தான். அன்னைக்கு இப்படித்தான் பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் நான் அழுத்துட்டு அசிங்கப்பட்டுட்டு போகணுமா? அப்பாவோட ஆசைக்காகத்தான் தான் சாகி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். நிஜமா என் மனசுல அவர் மேல சுத்தமா ஆசையே இல்லை. நீயும் என்ன சந்தேகப்பட்டுடாதான் என்று அழுதாள். அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட சக்தி, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. நீ இப்படித்தான்னு யாராவது ஏதோ சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேனா? நீ என் பொண்டாட்டி, இந்த சக்தி தேவ் பொண்டாட்டி. ஏன் தீக்கு அசிங்கமா பேசக்கூட தெரியாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உன் புருஷன், நான் உன்னை நம்புறேன்டி என்றான் அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு. அவன் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழுதாள் தீக்ஷண்யா. நீயும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியோன்னு நினைச்சேன் அத்தான். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அத்தான். அவங்க கிட்ட சொல்லுங்க, இனிமே இப்படிலாம் பேச வேண்டான்னு. அவங்க இப்படி கம்பேர் பண்ணி பேசுவாங்கன்னு நான் சாகி மாமா கிட்ட கூட பேசுறதே இல்லை. ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணினா எப்படி அத்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? நீங்கள் இருக்கும்போது சரி, அதுவே நீங்கள் இல்லாத போது வார்த்தையால் குத்தி காட்டி பேசினா நான் தாங்கிக்க மாட்டேன் அத்தான் என அவன் நெஞ்சில் முகம் புதைத்தபடி கூறினாள். சக்தி அவள் தலையை கோதிவிட்டு சாகியை பார்க்க, சாகி தலை குனிந்து நின்றான். அண்ணா, நீ என்ன தப்பு பண்ண? எப்பவும் நீ தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது. என்னதான் எனக்கு மிஸ்டர் தினேஷை பிடிக்கலனாலும் அவற்றை நான் எப்பவும் அட்மையர் பண்ற விஷயம் ஒன்றுன்னா கம்பீரம். எல்லா இடத்துலையும் கம்பீரமாவே நிற்பாரு. அந்த கம்பீரம் உன்கிட்டையும் நான் பல முறை பார்த்துருக்கேன். இப்போ நீயே இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியல. எனக்குமே அவ பேசின பேச்சை கேட்டு கோவம்தான் வருது. அதுக்காக அவங்கள என்னால் என்ன பண்ண முடியும்னா? ஒரு முறை இப்படி பேசினா பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் இப்படி பேசினா? எல்லாருக்கும் மனசு மெலுசானது தான். அடிக்காம சொல்லி புரியவே அண்ணா. மாமுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாங்க என்றான் சக்தி நிதானமாக. கோபத்தில் காச் மூச்சென்று கத்தும் சக்தியே இன்று பொறுமையாக பேசினான். அவனுக்கு சாய்ராவின் குணம் முழுதாக தெரிந்துவிட்டது. அடித்து பேசினால் அடிப்பட்ட பாம்பு பகையை தீர்த்து கொள்ளத்தான் துடிக்கும் என்பதை புரிந்து கொண்டவன் சாகித்யாவிடம் அடிக்காமல் நிதானமாக பேசச் சொல்லி பொறுமையாக கூறினான். என்ன ஓவரா பேசுறீங்க? எப்படித்தான் இப்படிலாம் நல்லவங்க மாதிரி பேச உங்களுக்கு மனசு வருது? இந்த தீக்ஷண்யா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அது உங்களுக்கு புரியல. புரியும்போது என்ன நினைப்பீங்க என்றாள் சாய்ரா. தேவி, இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது என சாகித்யா கத்தவும் விழுக்கென்று விழுந்தது சாய்ரா மட்டுமல்ல, தீக்ஷண்யாவும் தான். தீ ஒண்ணுமில்ல என்று சக்தி அவளின் முதுகை தட்டி கொடுக்க, சாய்ராவை முறைத்து பார்த்துவிட்டு நமி சந்தோஷ் அருகில் வந்த சாகி, அத்தை, மாமா என்று அவர்களின் கையை பிடித்தான். பவிக்கு பண்ணின ஒரு சத்தியத்தால இன்னைக்கு என் பொண்ணு பாதிக்கப்படுறா சாகி. நீ என்னதான் சமாதானம் பேச நினைச்சாலும் என்னால நீ பேசுற வார்த்தையை ஏத்துக்க முடியாது. உன் அத்தை சின்ன வயசுல இருந்தே சொல்லுவா, சக்திக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு. நான் தான் எதையும் கேட்காம கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து கல்யாணம் நின்னு கடைசியில சக்தியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனாலும் அவளை உன் பொண்டாட்டி அசிங்கமா பேசுறா. எல்லாத்தையும் பெருந்தன்மையா மன்னிச்சு விடுறதுக்கு இங்க யாருமே ரொம்ப பெரிய மனசு படைச்சவங்க இல்ல சாகி. என் பொண்ணை இன்னைக்கு அசிங்கமா பேசும்போது எனக்கே உயிரே போற மாதிரி இருக்குது. 10 மாசம் சுமந்து பெத்த உன் அத்தைக்கு எப்படி இருக்கும்? என்னதான் தீக்ஷிய சதா திட்டினாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா உன் அத்தையும் சின்ன குழந்தையா மாறிடுவா. எங்க இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு ஆதாரம்தான் தீக்ஷண்யா. அவ இப்போ வரைக்கும் எங்க கூட இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் சக்தி. ஒவ்வொரு முறையும் உயிரை கொடுத்து அவளை காப்பாத்திருக்கான். அவ பண்ற விஷயம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் யாருமே அவளை காயப்படுத்தினது கிடையாது. இன்னைக்கு சாய்ரா பேசின பேச்சு வரம்பு மீறினது. தாங்குறோன்னு திருப்பி திருப்பி அடிக்கக்கூடாது சாகி. காயத்ரி அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காக 6 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். இப்போ எனக்கு பயமா இருக்குது, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களோன்னு. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டில் என் பொண்ணை கட்டி கொடுத்தே இருக்க மாட்டேன் என நொந்து போய் கூறினார் சந்தோஷ். சாகித்யா கலங்கிய கண்களுடன் அவரை பார்க்க, மாமா, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அண்ணன் என்ன தப்பு பண்ணிச்சு? அண்ணனை நாமா வார்த்தையால தண்டிக்க கூடாது. நீங்க என்ன நம்புங்க, என் பொண்டாட்டிய நான் நல்லா பார்த்துப்பேன். கண்டிப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இனிமே நடக்காது என்றான் சக்தி. உன்னை யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன் சக்தி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எப்பவும் நியாயத்து பக்கம்தான் துணை இருப்ப. ஆனா ஒன்னு சக்தி, தீக்ஷியை மட்டும் கை விட்டுடாத. அவ என்னதான் கோவமா பேசினாலும் உலகம் அறியாத பொண்ணுதாண்டா. அவளால தனியா சர்வை பண்ண முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு தைரியம் அவளுக்கு வரல என்றார் நமி. அத்தேம்மா, தீயை என் வாழ்க்கை முழுக்க என் நெஞ்சில சுமப்பேன்.
அவளுக்கு கணவனா மட்டுமில்ல, நல்ல தோழனா, தோழியா, ஏன் என்னால முடிஞ்சா அம்மா அப்பாவா கூட இருப்பேன் என உறுதியாக கூறினான் சக்தி. தீக்ஷண்யா முதல் முறையாக கணவனை காதலாக பார்க்க அவளை தன்னிடமிருந்து பிரித்து நிற்க வைத்துவிட்டு சந்தோஷ் அருகில் வந்த சக்தி, மாமா, உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களோட இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் சாய்ரா வீட்டோட மூத்த மருமக, முக்கியமா அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு. தீக்காக யோசிச்சு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ண முடியாது. தீக்கு கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். அவளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்க கஷ்டப்படுத்தாத மாதிரி பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியாக. என்னால நம்புறேன்னு உடனே சொல்ல முடியல சக்தி. என் பொண்ணும் நீயும் இனிமே வாழப்போற வாழ்க்கையை பார்த்து தான் நான் நம்பிக்கையை வளர்த்துக்கிறேன். எல்லாம் நான் சதாவுக்கு பண்ணின பாவம்தான் இப்போ என் பொண்ணை தாக்குது என அழுதே விட்டார் சந்தோஷ். அப்பா, அத்தான் என தீக்ஷண்யா, நமி இருவரும் அவர் அருகில் வரவும் நமியை தோளோடு அணைத்து கொண்ட சந்தோஷ், என்னை மன்னிச்சிடுடி என அழுதார். என்ன தான் மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள என்ன மன்னிப்பு? நீங்க சம்பந்தமே இல்லாம யோசிக்கிறீங்க. எதோட முடிச்சு போடுறீங்க என அதட்டலாக நமி சொல்லவும், அப்பா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு அழுகையா வருது என்றாள் தீக்ஷண்யா. டிராமா குடும்பம் என சாய்ரா அவர்களை பார்த்து முனக, அஸ்வின், புவி, கண்ணன், வள்ளி நால்வருக்கும் அவள் முனகியது தெளிவாக கேட்கவும் அவர்களுக்கே தீக்ஷண்யாவின் வாழ்க்கையின் மீது கொஞ்சம் பயம் வந்தாலும் சக்தி இருக்கும் தைரியத்தில் மனதை திடப்படுத்தி கொண்டனர். சந்தோஷ் அமைதியாகவே நிற்க, நீ என்ன நம்பல மாமா? இட்ஸ் ஓகே, நானும் தீயும் ஒன்னா ஒருமித்த தம்பதியா வாழ்ந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறோம். தீய யாரும் ஒரு சுடுசொல் பேசாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று சக்தி மனைவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அத்தான் என தீக்ஷண்யா சக்தியின் இழுப்பிற்கு செல்ல, அத்தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உன் மேல நம்பிக்கை இருக்குது சக்தின்னு சொல்லி அவனை கூப்பிடுங்க என நமி கணவனின் கையை பிடிக்க, எனக்கு நம்பிக்கை வரல சதா. இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு முறை நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நீ பெருந்தன்மையா எல்லாமே விட்டு கொடுக்கலாம். நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. இப்போ பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் காரணம் என முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சந்தோஷ். நமி சாகித்யாவை கவலையாக பார்க்க, சாரி அத்தை, இப்போ நடந்த எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் தேவி மட்டும்தான். நாங்க கிளம்புறோம் அத்தை, இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல என்று கவலையாக சொல்லிவிட்டு நமியை முறைத்து கொண்டிருந்த மனைவியை இழுத்து கொண்டு சென்றான். சாகித்யா பாவம் நமி, சாய்ரா மட்டும் அவனை புரிஞ்சு பொறுப்புள்ள பொண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? தப்பே பண்ணாம தலை குனிஞ்சு நின்று பேசிட்டு போறான். ஏன் சாய்ரா எதையும் புரிஞ்சுக்காம சட்டுன்னு பேசுறான்னு தான் புரியல என்றார் வள்ளி கவலையாக. சாகித்யா அவனே அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டான்னு நினைக்கிறேன் வள்ளி. அவனுக்கு சாய்ரா சரியான துணை கிடையாதுன்னு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இது எங்க போய் முடியுமோ தெரியல. சக்தி ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டான். இன்னைக்கு சாய்ரா பேசின பேச்சு ரொம்ப அசிங்கமானது. அவளே அவ புருஷனோட தம்பி பொண்டாட்டிய கம்பேர் பண்ணி பேசி அவளோட கேரக்டரையே அசிங்கப்படுத்திக்கிட்டா. என் பேரனை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குது என வருத்தமாக கூறினார் கண்ணன். நமி தலையில் கை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டார். அக்கா என புவி அவர் தோளை தொடவும் அவரை கலங்கிய கண்களுடன் பார்த்த நமி, என் பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு புவி இத்தனை கஷ்டம்? அவ பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு முறையும் சக்தி அரணா இருந்து அவளை பார்த்துக்கிறான். ஆனா இன்னைக்கு சாய்ரா பேசின பேச்சுக்கு சக்தியே அமைதியா இருந்தது எனக்கு உறுத்தலா இருந்தாலும் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கான்னு புரிஞ்சுது. ஆனா சப்போஸ் சாய்ரா இப்படியே திரும்பவும் பேசி அப்போ சக்தி அமைதியா இருந்தா தீக்ஷண்யா கடுப்பாகி ஏதோ ஒன்று பண்ணிடுவா புவி. அவளுக்கு சரியான வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுத்துட்டேன். ஆனா அந்த வாழ்க்கைய மன திருப்தியா வாழறதுக்கு அவ ரொம்ப கஷ்டப்படணும் போல என அழுது கொண்டே சொல்லவும் அஸ்வின், வள்ளி, கண்ணன், புவி நால்வரும் அவரையே வருத்தமாக பார்த்தனர். பிறந்தேன் உனக்காக அத்தியாயம் 109. சக்தி தீக்ஷண்யா மோதல். ஃபர்ஸ்ட் லிப் கிஸ். அத்தான், இப்ப எதுக்கு இப்படி இழுத்துட்டு வரீங்க? அப்பா ஃபீல் பண்ணுவாரு. அம்மா, பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பாலாம் என்ன நினைப்பாங்க? வாங்க அத்தான், கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்து ஆறுதலா பேசிட்டு வரலாம் என்றாள் தீக்ஷண்யா. வாயை மூடிட்டு வாத்தி. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உன் அப்பா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு.
அவருக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நீ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது என அழுத்தமாக கூறி அவளை காரின் பின்னால் சீட்டில் தள்ளியவன் டிரைவரிடம் காரை எடுக்கும்படி சைகை காட்டிவிட்டு அவள் பக்கத்தில் அமர்ந்தான். டிரைவர் காரை எடுக்கவும் கணவனை அடிப்பட்ட பார்வை பார்த்த தீக்ஷண்யா, "என்னத்தான் ஆணாதிக்கத்தை காட்டுறியா? உன் மேல என் அப்பா நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுக்காக என்ன என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ற? நீ தாலி கட்டிட்டேன்னு நான் எல்லாமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. என் அப்பா வீட்டுக்கு நான் எப்போ வேணும்னாலும் போவேன் வருவேன்" என்றாள் உறுதியாக. "எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டினா தாராளமாக போ. ஆனால் திரும்பி அத்தான்னு சொல்லிட்டு வந்துடாத. நான் ஆணாதிக்கம் பண்ணுறேன்னு நீ நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் தன்மானம் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாத இடத்துல என்னோட மூச்சு காத்து கூட படாது. அப்படி இருக்கும்போது என்னோட பாதி நீ போவன்னு சொன்னீனா என்னில் பாதியே நீ இல்லைன்னு நான் சொல்லிடுவேன்" என்று அடிக்குரலில் கூறினான் சக்தி. "அப்போ கடைசி வரைக்கும் என்னை பிறந்த வீட்டுக்கு என்ன அனுப்பவே மாட்டியாத்தான்?" என அழுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள் தீக்ஷண்யா. ஃபோனில் டிக்கெட் புக் செய்தபடி அவளை பார்த்த சக்தி, "நம்பிக்கை ரொம்ப முக்கியம் தீ. உன் அப்பாவுக்கு எப்போ என் மேல நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீ உன் வீட்டுக்கு போலாம்" என்று காட்டமாக கூறியவன், "6 வருஷத்துக்கு முன்னாடி நீயே என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானடி எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தின" என மனதில் நினைத்தவனுக்கு கோபமாக வந்தது. "இதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தான். சுதந்திரமா பறந்துட்டு இருக்கிற கிளிய தங்க கூட்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்குது உன்னோட தாட். ஐ எம் டேம் ஷியோர் நீங்க இப்ப எடுத்த முடிவுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க அத்தான். நீங்க சொன்ன வார்த்தையை மதிச்சு இனிமே என் வீட்டு வாசப்படியை கூட நான் மிதிக்க மாட்டேன்" என்று சொல்லிவிட்டு சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள் தீக்ஷண்யா. அவளை திரும்பி பார்த்த சக்தி, "நான் எந்த ஒரு முடிவையும் அவசர புத்தியால எடுத்தது கிடையாது. நிதானமா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். உன் புருஷனோட தன்மானத்தை விட உன் பிறந்த வீடு முக்கியமான ஒன்னா உனக்கு தெரிஞ்சா தாராளமா உன் இஷ்டம் போல நீ இருந்துக்கோ" என காட்டமாக கூறினான். கண்ணை திறந்து அவனை பார்த்த தீக்ஷண்யா, "உனக்கும் எனக்கும் கல்யாணமாயி ஜஸ்ட் 3 நாள் தான் ஆகுதாத்தான். ஆனா என்னை 20 வருஷமா தங்கத்தட்டுல வச்சு தாங்கினது என் அப்பா அம்மா. இன்னைக்கு அவங்க மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் அத்தான். தன்மானம்னு சொல்லி உறவுகளோட அர்த்தம் புரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களையும் தன்னோட பையனா வளர்த்தவங்க அப்பா அம்மா" என்று கோபமாக கூறினாள். "என்னை பெத்தவங்க சின்னதா தப்பு பண்ணினாலே நான் மன்னிக்க மாட்டேன்டி. நீ சொன்னதையே தான் நானும் சொல்றேன். என்னை வளர்த்தினவங்க தானே உன் அப்பா அம்மா. அப்போ என்னை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது ஏண்டி என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு உன் அப்பா" என சக்தி கத்தவும் தீக்ஷண்யா விழுக்கென்று விழுந்து காரின் மூலையில் ஒட்டிக்கொள்ள டிரைவரே அவனின் இரும்பு குரலில் பயந்து போய் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார். "நீங்க எதுக்கு காரை நிறுத்தினீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது" என்று சக்தி டிரைவரை முறைத்து பார்த்து சொல்லவும் எச்சில் விழுங்கியபடி தலையாட்டியபடியே டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்ய மனைவியை பார்த்தான் சக்தி. தீக்ஷண்யா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க, "இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன இழவுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு வேணும்னா போய் தொலை" என்று காட்டு கத்தல் கத்தினான் சக்தி. தீக்ஷண்யா அமைதியாக சீட்டில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள். அவளின் மனம் ரணமாக வலித்தது. "உன்னோட தன்மானத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறியா தான்? இது சுயநலம் தானே? கடைசியில எல்லா பசங்கள மாதிரி தானே நீயும் இருக்க. நீ 2 நாளா நடந்துகிட்டதை வச்சு உன்னை போய் பெருமையா நினைச்ச என் புத்திய செருப்பால அடிக்கணும். எப்படியெல்லாம் பேசுற? எல்லா நேரமும் உன்னை பத்தியே யோசிக்கிற சுயநலவாதியத்தான் நீ. நீ என் சக்தியத்தான் கிடையாது. நீ பண்ற செயல்ல இருந்து பேசுற விதம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதியோட ஆளுமையும் திமிரும் தான் இருக்குது. இனிமே உன் கூட நான் பேசக்கூட மாட்டேன் தான். என்னோட மனநிலைமையை புரிஞ்சுக்காத துணை எனக்கு தேவையே இல்லை. இனிமே வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி மட்டும்தான் நான் உனக்கு பொண்டாட்டியே நடந்துப்பேன்" என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டாள். தீக்ஷண்யா எதுவும் பேசாமல் அமைதியாகிடவும் சக்தியும் சீட்டில் சாய்ந்து பெருமூச்சு விட்டான். அதன் பின்பு சில நிமிடங்களில் ஏர்போர்ட் வந்து செக்கிங் முடித்துவிட்டு அடுத்த 1 மணி நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். இந்த 1 மணி நேர பயணத்தில் இருவரும் ஒரு வார்த்தை பேசுவதென்ன, ஒருவரின் முகத்தை ஒருவர் கூட பார்க்கவில்லை. சக்தி, தீக்ஷண்யா இருவரையும் முதலில் கவனித்த மாயவன் நெற்றியை நீவியபடி அவர்களை பார்த்து, "தீக்ஷி, என்னடா ஈவினிங் தானே வரதா சொன்னீங்க? இப்போ என்னன்னா மதியமே வந்துட்டீங்க? 2 பேரோட முகமும் வேற சரியில்லை. ஏதா பிரச்சனையா?" என்று சந்தேகமாக கேட்டார். "இல்லை மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தானுக்கு அவசர வேலைன்னு ஃபோன் வந்துச்சு.
அதான் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்தோம். சாப்பிட்ட உடனே அலுப்பில் ட்ராவல் பண்ணதுனால தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. மற்றபடி ஒன்றுமில்ல. ஆமாம், எங்க அத்தை மாமா பாட்டி யாரையும் காணும் என பேச்சை மாற்றுவதற்காக கேட்டாள். அவள் சொன்னதை நம்பாமல் சக்தியை பார்த்த மாயவன், சக்தி, குட்டி பாப்பா சொல்றது உண்மையா? என்னால் அவ சொல்றதை நம்ப முடியல. ஏன் நீ மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? குட்டி பாப்பா பேசும்போது அடிக்கடி அவளை முறைச்சு பார்க்குற. உன் முகத்தை பார்த்தாவே ஏதோ சரியில்லைன்னு தோணுது. என்னன்னு உண்மையை சொல்லு என்றார் மாயவன். என்ன உண்மையை சொல்ல சொல்றீங்க என சக்தி கத்த வரும்போதே வேகமாக ஓடி வந்து அவன் வாயை பொத்திய தீக்ஷண்யா, ப்ளீஸ், அங்கதான் எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. இங்கேயாவது எல்லாரும் நிம்மதியா இருக்கட்டும். தயவு செஞ்சு எதையும் சொல்லி வச்சிடாதீங்க. நான் அவமானப்பட்டது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்களே பலமுறை என்ன அவமானப்படுத்தியிருக்கீங்க. அதையே நான் பெருசாக எடுத்துக்கல. நடந்ததை மறந்துடுங்க. அவங்க சொன்னதை நான் அங்கேயே என் மனசுல இருந்து அழிச்சிட்டு தான் வந்தேன். போதும், தயவு செஞ்சு எல்லாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து அறைக்கு ஓடினாள். தீக்ஷி, தீக்ஷி என்று அழைத்த மாயவன் அவள் நிற்காமல் சென்றதால் சக்தி அருகில் வந்து, சக்தி, என்னதான் பிரச்சனை? அவ என்ன சொல்லிட்டு போறா? என்னன்னு மறைக்காம சொல்லுடா என்றார் கோவமாக. அது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. நாங்க அதை பார்த்துக்கிறோம். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சக்தி. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? குட்டி பாப்பா அப்படி அழுதுட்டு போறா. இவன் என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே. இப்போன்னு பார்த்து வீட்டில் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க என்று சலித்து கொண்ட மாயவன் தினேஷுக்கு கால் செய்து விஷயத்தை கூறி வீட்டிற்கு வரச் சொன்னார். தீக்ஷண்யா அழுது கொண்டே அறைக்கு வந்து பெட்டில் விழுந்து கதறி அழுதாள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை கடவுளே? கல்யாணமாகி 3 நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள என் அப்பா அம்மா கிட்டேயே பேச வேண்டாம்னு ஆர்டர் போடுறாரு. அவர் ஆர்டர் போட்டும் எதிர்த்து பேசி வாதிட்ட என்னால அவர் பேச்சை மீறி எதையும் பண்ண தோணல. அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ தெரியல என மனதில் நினைத்து மேலும் அழுதவள் போனை எடுத்து நமிக்கு கால் செய்தாள். நமி உடனே காலை அட்டன் செய்து, தீக்ஷி என்று அழுகியுடன் அழைக்க, அம்மா அம்மா எப்படி இருக்கம்மா? அப்பா என்ன பண்றாரு என வேதனையுடன் கேட்டாள். ரூம்ல இருக்காரு தீக்ஷி. நீ வீட்டுக்கு போயிட்டியா? சக்தி ரொம்ப கோவப்பட்டானா என அவனின் குணம் அறிந்து நமி கேட்கவும் சக்தி உள்ளே வர, அம்மா நான் அப்புறம் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் காலை கட் செய்துவிட்டு எழுந்து நின்றாள் தீக்ஷண்யா. என்னடி சீன் போடுறியா? இப்ப எதுக்கு காலை கட் பண்ண? அப்பதான் உனக்கு எனக்கு நடுவில் நடக்கிறது அத்தையம்மாக்கு தெரியணுமா என்று கோபமாக கேட்டபடி சக்தி அவள் எதிரில் வந்து நிற்கவும் அவனை ஓங்கி அறைந்தாள் தீக்ஷண்யா. தீ என சக்தி ஆக்ரோஷமாக கத்த அவனின் மறுகன்னத்திலும் அறைந்த தீக்ஷண்யா, என்ன தீ? என்ன தீ? நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையால குத்திக்கிட்டே இருக்கீங்க. நானும் மனுஷி தானே. நீங்க வரவும் நான் காலை கட் பண்ணாம அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு போனை தூக்கி போட்டு உடைச்சிருப்பீங்க. உங்களோட குணமே காட்டு மிராண்டி குணம் தானே. ச்சே, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். யாரு கேட்டாங்க? கல்யாணம் நடந்தா போதும்னு ஒரு சாடிஸ்டுக்கு என்ன கழுத்தை நீட்ட சொல்லி எல்லாரும் கொடி தூக்கிட்டு வந்தாங்க. நீ சரியான சுயநலவாதிடா. நான் உன் பொண்டாட்டி தானே. கொஞ்சம் சிரிச்சு பேசினா என்ன செத்து போயிடுவியா? அட, நீ சிரிச்சு கூட பேச வேண்டாம். கோமா இருந்தாலும் பொறுமையா சொல்றியா? நீ பாட்டுக்கு காட்டு கத்து கத்துற. நீ கத்தும் போதெல்லாம் நெஞ்சு கூடி ஏறி இறங்கி அத்தனை பயமா இருக்குது. அப்புறம் நான் ஒன்னும் சீன் போடல. நீ தான் ஆம்பளன்னு தலகணத்துல ஆடுற என்று கோபமாக கூறினாள் தீக்ஷண்யா. தீ, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீ ரொம்ப பண்ற. முதல்ல அத்தான்னு மரியாதையை கூப்பிடு என சக்தி உடல் விரைக்க இரும்பு குரலில் சொல்லவும் அவனின் விரைப்பான தோற்றத்தில் அனிச்சையாக 2 அடி பின்னால் தள்ளி நின்ற தீக்ஷண்யா கோவத்தில் கண்கள் சிவக்க, முகம் முழுக்க இரத்தமாய் சிவக்க, தன்னையே கண்ணால் பொசுக்கிக் கொண்டு நின்றிருந்த கணவனை பயந்த பார்வை பார்த்து பட்டன தலையை குனிந்து கொண்டவள் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். இப்ப பேசுடி, வாடா போடான்னு சொல்லடி பார்க்கலாம் என சக்தி காட்டமாக சொல்லியபடி அவள் அருகில் நெருங்கி வரவும் பயத்தில் மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள பின்னால் நகர்ந்த தீக்ஷண்யா வலி இல்லாமல் பெட்டிலேயே விழவும் அவள் மேல் படர்ந்தான் சக்தி. அத் என தீக்ஷண்யா வார்த்தை வராமல் மிரட்சியாக கணவனை பார்க்க, என்ன அத்? இன்ன வரைக்கும் என்ன பேச்சு பேசின? இதுல கன்னத்துல 2 அரை வேற கொடுத்துருக்க. நான் உன்னை அத்தையம்மா கிட்ட பேச வேண்டான்னு சொன்னேனாடி? அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இந்த குதிக்கிற?
அது மட்டுமா, நான் காட்டு மிராண்டி, சாடிஸ்ட், அப்புறம் என்ன சொன்ன, சுயநலவாதி. ஆ ஆமாண்டி, நீ சொன்ன எல்லாமே நான் தான். அந்த குணமெல்லாம் இருந்ததால தான் என் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும் பொத்திக்கிட்டு இருந்தேன் என்று காட்டமாக கூறினான் சக்தி. தீக்ஷண்யா அவனை மேலும் மிரண்டு போய் பயந்த பார்வை பார்க்க அவள் மேல் வாகாய் படர்ந்த சக்தி, என் கன்னத்துல உன் கை ரேகை பதிஞ்சு போயிருக்குது. நானும் உனக்கு இந்த ரேகையை கொடுப்பேன். கன்னத்துல இல்ல, இதோ இங்க என அவள் உதட்டை கண்ணால் காட்டியவன் அவள் பயத்தில் அவனை தள்ளிவிடும் முன்பே அவள் கையை அழுத்தமாக பிடித்த சக்தி அவள் உதட்டை பட்டென சிறை செய்தான். அவனின் உதட்டு உரசலில் தீக்ஷண்யாவின் உடல் சிலிர்க்க அவன் அழுத்தமாக பிடித்திருந்த கையை கோர்த்து கொண்ட தீக்ஷண்யா கண்ணை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவள் உதட்டை மென்மையாக சுவைக்க ஆரம்பித்தான் சக்தி. முதலில் மேல் உதட்டை தன் இரு உதட்டால் மென்மையாக சுவைத்து இழுத்து கடித்தவன் பின்பு கீழ் உதட்டையும் அதேபோல் செய்ய அவன் கையிலிருந்து தன் கையை கடினப்பட்டு விலக்கி அவன் பின்னந்தலையில் விரல் நுழைத்து வருடினாள் தீக்ஷண்யா. அவளின் எதிர்ப்பில்லா ஒத்துழைப்பில் அகம் மகிழ்ந்த சக்தி அவள் உதட்டை தாண்டி செல்ல முற்பட எண்ணி நாக்கை நீட்டவும் அணை கட்டி வைத்திருந்த வைரப்பற்களை மெல்ல திறந்து வழிவிட்ட தீக்ஷண்யா கண்ணை திறக்கவும் இல்லை, அதே சமயம் அவனின் தலை கோதுவதை நிறுத்தவும் இல்லை. அவள் நாவோடு நா இணைத்து பின்னி பிணைந்து இருவரின் எச்சில் சுவையை இருவரும் பகிர்ந்து கொள்ள அவளிடம் கொஞ்சம் கொஞ்சமாய் வன்மையை காட்ட ஆரம்பித்தான் சக்தி. தீக்ஷண்யாவுக்கு மூச்சு முட்ட அவன் தலையை இறுக்கி பிடித்து இழுத்து பிரிக்க முயற்சி செய்தாள். அதில் அவளுக்கு மூச்சு முட்டுகிறது என்பதை புரிந்து கொண்ட சக்தி மேல் உதட்டை விடுத்து கீழ் உதட்டை கடித்து சுவைத்தான். அவன் உதட்டின் வழியாக மெல்ல மூச்சு விட்ட தீக்ஷண்யா அவன் கடித்து துப்புவதில் வலியையும் தாண்டி உடல் ஜிவ்வென்று உணர்வை கொடுக்க பெண்மையின் ஏதோ மாற்றம் தோன்ற ஒரு கையை அவன் தோளிலும் மறு கையை அவன் தலையிலும் வைத்து அழுத்தினாள். நீண்ட நேரமாக இருவரும் முத்தச்சண்டையை முடிக்காமல் போட்டி போட்டுக்கொண்டு இருக்க ஒரு கட்டத்தில் தீக்ஷண்யா சோர்ந்து போனாள். அவளின் சோர்வை அவனின் முகத்தை பார்த்தே கணித்த சக்தி அவளிடம் பிரிந்து பக்கவாட்டில் படுக்க உதடு இரண்டும் வீங்கிய நிலையில் தீக்ஷண்யாவும் கன்னங்கள் இரண்டும் வீங்கிய நிலையில் சக்தியும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள அடுத்த நொடி அவன் நெஞ்சில் சாய்ந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழுதாள் தீக்ஷண்யா. சாரிடி என்று சக்தி சொல்லவும் அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்த தீக்ஷண்யா, எல்லாம் பண்ணிட்டு சாரி சாரின்னு சொல்றதான், ஏன் இப்படி பண்ற, கோவத்தை குறைக்க மாட்டியா, எப்ப பாரு முகத்தை ஊராங்குட்டாங்க மாதிரியே வச்சுட்டு இருக்க, கொஞ்சமாவது சிரியேன், நீ சிரிச்சா இன்னும் அழகா இருப்ப தெரியுமா என்றாள். அது எனக்கு தெரியும், எனக்கு இந்த அழகே போதும் என சக்தி பட்டென சொல்லவும் அவனை முறைத்து பார்த்தாள் தீக்ஷண்யா. வந்தனா வந்தனா என்று அவள் அறையின் கதவை தட்டினார் கமலா. இதோ வரேன் அக்கா என்று குரல் கொடுத்தபடி வந்து கதவை திறந்த வந்தனா எதிரில் நின்றிருந்த கமலாவை பார்த்து புன்னகைத்து, எனக்கா சமைச்சு முடிச்சிட்டீங்களா என சின்ன சிரிப்புடன் கேட்டாள். ஆமா வந்தனா, அம்மாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், தம்பி சொல்லிட்டு தான் போணுச்சு, அதான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன், தப்பா நினைச்சுக்காத வந்தனா என்றார் கமலா. இதுல தப்பா நினைக்க என்னக்கா இருக்கு, என்னோட வேலையை பண்ணத்தானே நான் இங்க வந்திருக்கேன், நீங்க எப்படி இங்க வேலை பண்றீங்களோ அப்படித்தான் நானும், சோ என்னை இந்த வீட்டு ஆளா நடத்தாதீங்க. ஆமா, காந்திமதி அம்மா எழுந்துட்டாங்களா என்று வந்தனா கேட்க, அம்மா எழுந்துட்டாங்க வந்தனா. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த வீட்டில் யார் வந்தாலும் அவங்க இந்த வீட்டில் ஒருத்தர் தான், இதை நான் சொல்லலை, யுவா தம்பி தான் சொன்னாரு, என்னையும் தம்பி உரிமையாத்தான் நடத்தும், அதட்டும் திட்டும். சரி சரி, நான் பேசினா பேசிட்டே இருப்பேன், நீ முகம் கழுவிட்டு வா வந்தனா, நான் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் கமலா. என்ன, அவனை நல்லவன் ரேஞ்சுக்கு நினைச்சு பேசிட்டு போறாங்க, ஒரு கொலையை பண்ணிட்டு கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கான், அதெல்லாம் யாருக்கும் தெரியல, சரியான யமகாதகனா இருப்பான் போல. முதல்ல அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணணும், இங்க வந்துட்டேன்னு கூட சொல்லல என்று நினைத்தபடி அறைக்குள் வந்து போனை எடுத்து வசந்துக்கு மெசேஜ் செய்துவிட்டு முகம் கை கால் கழுவி முகத்தை துடைத்து தலையை ஒதுக்கிவிட்டு ஹாலுக்கு வரவும் யுவதீரனும் வீட்டிற்குள் நுழைந்தான். வந்தனா அவனை கண்டு கொள்ளாமல் டைனிங் டேபிளுக்கு செல்ல முகத்தில் பூத்திருந்த சின்ன சின்ன நீர்த்துளியுடன் மஞ்சள் நிறத்தில் இருந்த வந்தனாவை ரசித்த யுவதீரன் அவள் கண்டு கொள்ளாமல் சென்றதும், சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல
என வாய்க்குள்ளேயே முனகியபடி அங்கிருந்து அவனின் அறைக்குச் சென்றான். கமலாக்கா, காந்திமதி அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் என்று வந்தனா சொல்லவும் அவளை புரியாமல் பார்த்தார் கமலா. என்னக்கா அப்படி பார்க்குறீங்க என்று வந்தனா கேட்க, வந்தனா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? அம்மா படுத்த படுக்கையா தான் ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்க எழுந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கே அத்தனை பாடுபடணும். நீ என்னன்னா அவங்கள எழுப்பி டைனிங் ஹால் கூட்டிட்டு வர சொல்ற என்றார் கமலா. அக்கா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? காந்திமதி அம்மாவால எழுந்து நடக்கத்தான் சிரமமா இருக்குமே தவிர உட்காரவோ இல்ல உட்கார்ந்து சாப்பிடவோ சிரமம் இருக்காது. அவங்க மனசுல தான் பிரச்சனை. அது இன்னும் கொஞ்ச நாள்ல தீர்த்து வைக்க தான் நான் வந்திருக்கேன். அதுக்கான முதல் படி தான் அவங்கள எல்லாரோடவும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது என்றாள் வந்தனா. ஆமா வந்தனா, நான் இதை யோசிக்கவே இல்லை பாரேன். ஆனா அம்மா எந்திரிக்கவே ரொம்ப அடம் பண்ணுவாங்க. தம்பி சொன்னா மட்டும்தான் சாப்பிடவே எழுந்திருந்து உட்காருவாங்க. இதுல இங்க டைனிங் ஹாலுக்கு எப்படி கூட்டிட்டு வருது என்று கமலா கேட்க, அத உங்க தம்பி பார்த்துப்பாரு, அவர் வரட்டும், நான் பேசுறேன். நீங்க வேலை இருந்தா பாருங்க, இல்லைன்னா சாப்பிடுங்கக்கா என்றாள் வந்தனா. என்னோட வேலை முடிஞ்சது வந்தனா, தம்பி வந்தா பரிமாறிட்டு கிளம்பிடுவேன் என்றார் கமலா. ஏன் அக்கா, உங்க தம்பிக்கு போட்டு சாப்பிட தெரியாதா இல்ல கைப்பிள்ளையா என்று வந்தனா நக்கலாக கேட்கவும், அப்படி இல்லை வந்தனா, தம்பிக்கு எப்பவும் யாரோ ஒருத்தர் பரிமாறி சாப்பிட்டாதான் பிடிக்கும். அதான் நான் வேலையை முடிச்சுட்டு எப்பவும் தம்பி வந்ததும் பரிமாறிட்டு தான் போவேன். அதுல தம்பிக்கு எப்படியோ, எனக்கு மிகப்பெரிய நிம்மதி என்றார் கமலா. சரிக்கா, அதோ உங்க தம்பி வராரு, பாருங்க, பரிமாற ஆரம்பிங்க என்று வந்தனா நக்கல் கலந்த கிண்டலில் சொல்லவும் அவர்கள் அருகில் வந்த யுவதீரன், வந்தனா, டைம் ஆச்சு, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலையா என்று கேட்டான். நீங்க கன்வின்ஸ் பண்ணாம உங்க அம்மா எழுந்து உட்காரவே மாட்டாங்களாம். இதுல நான் எப்படி சாப்பாடு கொடுக்கறது? போங்க, போய் உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வாங்க என்றாள் வந்தனா. வாட் என யுவதீரன் அவளை அழுத்தமாக பார்த்து, என்ன சொல்ற வந்தனா? அம்மாவே உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்க எதுக்கு இங்க வரணும்? நான் அம்மாவை எழுந்து உட்கார வைக்கிறேன், நீங்க வந்து சாப்பாடு கொடுங்க என்றான். மிஸ்டர் யுவதீரன், உங்க அம்மா மனசால தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்கள பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாம நார்மல் மனுஷியா ட்ரீட் பண்ணுங்க. 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா என்னவோ யோசிக்க தோணும். அவங்க அப்பப்போ வெளியே வந்து இயற்கையை ரசிக்கிறது, சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறது தான் அவங்களோட மனசை சமநிலைப்படுத்தும். அவங்களும் சீக்கிரம் பேச ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த 4 செவத்துக்குள்ளேயே அவங்கள வச்சிருக்கணும்னு நினைச்சா அவங்க இன்னும் எத்தனை வருஷமானாலும் க்யூர் ஆக மாட்டாங்க. அண்ட் அவங்க ரிப்போர்ட்டை தெளிவா எனக்கு சீஃப் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க இதயம் ரொம்ப பலவீனமா இருக்குது. அவங்க மனசை லகுவா வச்சுக்கிட்டாதான் பிற்காலத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க அம்மா சீக்கிரம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிங்கன்னா போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க என்றாள் வந்தனா. இவ்வளவு இருக்கா? இதெல்லாம் நாம கொஞ்சமும் யோசிக்கவே இல்லையே என நினைத்தபடி கமலாவை பார்த்த யுவதீரன், அக்கா, பசங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று கேட்டான். நான் சொன்னதுக்கு ஏதாவது சொல்றான்னா பாரு, சரியான திமிரு என்று வந்தனா மனதில் நினைக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தம்பி முருகன் தம்பிக்கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கேன். இந்நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க தம்பி. வந்தனா சொல்ற மாதிரி செஞ்சு பார்க்கலாம். 12 வருஷமா பல முயற்சி பண்ணியும் தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்குது. இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றார் கமலா. சரிங்கக்கா என்று சொல்லிவிட்டு காந்திமதி அறைக்கு வந்த யுவதீரன் சுவரையே வெறித்து பார்த்தபடி படுத்திருந்த தாயின் அருகில் அமர்ந்து, அம்மா என்று அவரை அழைத்தான். காந்திமதி மகனை உணர்ச்சியற்ற பார்வை பார்க்க, அம்மா, டைம் ஆச்சு, சாப்பிடலாமா என்று கேட்டான் யுவா. காந்திமதியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அம்மா, நீங்க எதுவும் பேச போறது கிடையாது. ஆனாலும் நான் பேசுறத நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ளீஸ் எழுந்து உட்காருங்க. நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன், ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம் என்றான் யுவா. அவன் சொன்னதை கேட்டு காந்திமதியின் முகம் கடுமையாக மாற அவரின் கையை பிடித்து அழுத்திய யுவதீரன், அம்மா, நீங்க இப்போ என்ன நினைப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எத்தனை நாளைக்கு அதையே நினைச்சு உங்களையும் வருத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்துவீங்க? போதுமா,
12 வருஷமாச்சு. இன்னும் உங்களுக்கு செத்து போனவர் தான் முக்கியமா தெரிகிறாரு. உயிரோட இருக்கிற உங்க பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க என்றான் சோகமாக. காந்திமதி முகம் கடுமையிலிருந்து நார்மலாக மாறினாலும் அவர் அப்போதும் அமைதியாகவே இருக்க, நான் என்ன பேசினாலும் பேசவே மாட்டேன்னு இருக்கீங்களேம்மா. நான் என்ன தப்பு பண்ணினேன்? அவர் போனதுக்கு என்னை ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணுமா? இப்போ உங்ககிட்ட வாதிட எனக்கு நேரம் இல்லை. நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து நகர, காந்திமதி அவன் பேசியதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் சுவற்றையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தார். சில நிமிடங்களில் வந்த யுவா வீல் சேரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு காந்திமதி அருகில் வந்து அவரின் கையையும் தோளையும் பிடித்து எழுந்து கொள்ள வைத்தவன் பின் அவரை கட்டிலின் முனையில் சாய்த்து உட்கார வைத்தான். காந்திமதி உணர்ச்சியே இல்லாமல் அவனை ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையில் கோவமா, வெறுப்பா, பாசமா, மன்னிப்பா என்பதை அவர் மட்டுமே அறிவார். வீல் சேரை அவர் அருகில் தள்ளி வந்து நிறுத்தியவன் அவரை தூக்கி அதில் உட்கார வைத்து அவரின் புடவையை சரி செய்துவிட்டு சேரை தள்ளி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் நிறுத்தினான். காந்திமதியை பார்த்து அழகாய் சிரித்த வந்தனா, வாங்கம்மா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு கமலா அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நான் தான் சமைக்க சொன்னேன். அதனால எப்பவும் சாப்பிட்றத விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சாப்பிடணும் என்று செல்லமாக மிரட்டவும் காந்திமதியின் பார்வை உணர்ச்சியற்று இருக்க, தம்பி வந்து உட்காருங்க, சாப்பிடலாம் என்றார் கமலா. வந்தனாவை ரசித்து கொண்டிருந்த யுவா கமலாவின் குரலில் தலையை தட்டி கொண்டு டைனிங் டேபிளில் வந்து அமரவும் அவனுக்கு கமலா பரிமாற, காந்திமதிக்கு ஒரு தட்டில் உணவை வைத்த வந்தனா அதை கொஞ்சமாக பிசைந்து அவரின் வாயருகில் கொண்டு செல்லவும் அவள் ஊட்டி விடுவதை வாங்கிக் கொண்டார் காந்திமதி. அதில் வந்தனா அழகாய் புன்னகைக்க, யுவா கமலா இருவருக்குமே வந்தனாவை அலட்சியம் செய்யாமலும் பிடிவாதம் பிடிக்காமலும் சாப்பாட்டை வாங்கிக் கொண்ட காந்திமதியை நினைத்து மன நிறைவாக இருக்க, அதே சமயம் தினேஷ் வீட்டில் சாய்ராவினால் பூகம்பமே நடக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 111. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு முறைச்சு பார்க்கறாதான்? நீ சிரிச்சா உண்மையாவே செம அழகா இருப்ப என்றாள் தீட்சண்யா. உன் மூஞ்சிக்கு என்கிட்ட இப்போ இருக்கிற அழகு போதும் என சக்தி சொல்லவும் அவனை மூக்கை சுருக்கி முறைத்து பார்த்த தீட்சண்யா, போடா என்று கத்திவிட்டு ஓட, எது போடாவா? ஏய் நில்லடி என்று சக்தி அவள் பின்னால் துரத்தி கொண்டு 2 அவளை பிடித்து கைவலைக்குள் கொண்டு வந்தவன், என்னடி சொன்ன? இப்போ சொல்லடி பார்க்கலாம் என்றான் அவள் இடுப்பை இறுக்கி பிடித்து. அவன் காலில் ஏறி நின்ற தீக்ஷண்யா, அத்தான் இருக்காத, வலிக்குது, சாரி சாரி, இனிமே நான் உன்னை டா சொல்லி கூப்பிட மாட்டேன், அத்தான்னு அழகா கூப்பிடுறேன், விடு அத்தான், உன் பொண்டாட்டி பாவம் தானே என்றாள் பாவமாக. நீ அடி பாவம்? நான் தாண்டி பாவம். ஒண்ணுமே தெரியாதோ மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேசுற, இதுல அடிக்க வேற செய்யற என்றான் சக்தி. புருஷனா வாக்கப்பட்டா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கித்தான் அத்தான் ஆகணும். நானாவது கன்னத்தில் அடித்தேன், இன்னும் சில பேர்லாம் விளக்கமாரில் தான் அடிச்சிட்டு இருக்காங்க என்றாள் தீக்ஷண்யா. அதை கேட்டு அவளை முறைத்து பார்த்த சக்தி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, என் ஃப்ரெண்டு சொன்னாதான். பாவம் தான், அவளை வேற நான் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். அவள் என்னை தவிர வேற யார்கிட்டையும் பேசவே மாட்டா. இப்போ வேலை தேடி தனியாக அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. ஒரு நல்ல வேலை கிடைச்சா அவளே அவளை பார்த்துக்குவாச்சும் ஹெல்ப்பாக இருக்கும் என்றாள் தீக்ஷண்யா. உன்னை ஒரு கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணேன்ல, அந்த கம்பெனியில் மோஸ்ட்டாக ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. வேணும்னா அங்கே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்க்க சொல்லு என்றான் சக்தி. சொல்கிறேன் தான் என தீக்ஷண்யா சொல்லவும், இப்போ கோவம் போயிடுச்சாத்தி என்று சக்தி கேட்க, அவன் இருபக்க தோள்பட்டையில் கையை வைத்து அழுத்திய தீக்ஷண்யா, இல்லை போகவே இல்லை. ஆனாலும் உங்ககிட்ட பேசாமல் உங்களை தள்ளி வைக்க முடியல தான். அங்கே இருந்து வரும்போது உங்ககிட்ட பேசவே கூடாது, நீங்கள் யாரோ நான் யாரோ மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியல தான். நீங்கள் கிட்ட வந்தால் தான் என் மனசும் உடம்பும் என் பேச்சையே கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை இதுதான் மஞ்சக்கயிறு மேஜிக்காக இருக்குமா தான் என்று கேட்கவும் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, இருக்கலாம் தீ, எனக்கும் சில டைம் இந்த சிஸ்டம்ஸ் இருக்கும்
அண்ட் நான் ஒன்றும் உன்னை கூட்டில் அடைச்சி வைக்கல தீ. மாமா நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என் மாம் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சப்ப கூட எனக்கு அவ்வளோ வலிக்கலடி. ஆனால் உன் அப்பா இன்னைக்கு பேசினது என் மனசை ரெண்டா பிளந்த மாதிரி இருந்துச்சு. உன்னை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனாடி? சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்ட எனக்கு இப்போ பார்த்துக்க தெரியாதா? அது எப்படி உங்கள் அப்பா எல்லாம் தெரிஞ்சும் அப்படி சொன்னாரு? அது எனக்கு செம கோபம். அவர் சொன்னதும் சுள்ளுன்னு தலைக்கு ஏறிடுச்சு. அங்கே இருந்தா கோபத்தில் ஏதாச்சும் பேசிடுவேன்னு தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். நான் அவ்வளோ ரோசமாக பேசிட்டு வரேன், நீ உன் வீட்டுக்கு போவேன் வருவேன்னு சொன்னா எனக்கு காண்டாகாதா என்று சக்தி கோபமாக கேட்டான். இந்த மாதிரி நீ பொறுமையாக சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் தான். ஆனால் நீ பாட்டுக்கு காட்டு கத்துற. நீ பேசும்போது உன் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உனக்கே தெரியுமில்ல நான் உனக்கு அளவுக்கு அதிகமாக பயந்த பொண்ணுன்னு. தெரிஞ்சும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் என்ன பண்ணுவேன் என்று பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. என் கூட தாண்டி நீ வாழ்க்கை முழுக்க வரணும். என்னால் இந்த கோபத்தை எல்லாம் சத்தியமாக கட்டுப்படுத்திக்க முடியாது. அதனால பழகிக்கோ தீ, வேற வழி இல்லை என்றான் சக்தி. ஏன் அத்தான் எனக்காக அந்த கோபத்தை கூட விட மாட்டியா என்று தீக்ஷண்யா கேட்க, உண்மையா விட முடியாது தீ. நான் இருக்கிற துறை அப்படி. வீட்டில் நான் கண்ட்ரோலில் இருக்க முயற்சி பண்ணுவேன். ஆனால் என்னால் அதில் 1% கூட இருக்க முடியாது. காரணம் இல்லாமல் கோவப்பட உன் அத்தான் ஒன்றும் லூஸ் இல்லை என சக்தி சொல்லவும் அவன் கழுத்தில் மாலை போல கையை போட்டுக்கொண்ட தீக்ஷண்யா, எனக்கு தெரியும் அத்தான், நீ காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்ட. இருந்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னைக்கு காலையில் நான் உனக்கு முத்தம் தரமாட்டேன்னு சொன்னதும் கோவிச்சிட்டு தானே ஹாலுக்கு போனேன் என்று கேட்க, ஆமாம், எவ்வளோ ஆசையாக தாடின்னு கேட்டேன். நீ தான் பயந்த. அதில் கடுப்பாகி தான் கீழே போயிட்டேன். ஆனாலும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தரமாட்டேன்னு சொன்னேன்னு எனக்கு புரிஞ்சுது என்றான் சக்தி. என் செல்லாத்தான் என்று அவன் கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்து பிரிந்து அவனை பார்த்து புன்னகைத்த தீட்சண்யா, நான் காரணமாக தான் அத்தான் முத்தம் கொடுக்கல. ஆனாலும் இப்போ கோபத்தில் முத்தத்தை பறிச்சிட்டீங்களே என்று அவனை செல்லமாக முறைத்தாள். அவள் இடுப்பை சுற்றி கையை படர விட்டு தன்னோடு சேர்த்து அணைத்த சக்தி, உண்மையை சொல்லு, நான் முத்தம் கொடுக்கும்போது உனக்கு பிடிக்காமலா இருந்துச்சு என்று கேட்க, தலையை இடவலமாக ஆட்டிய தீக்ஷண்யா, கோபத்தில் கொடுக்குறீங்கன்னு சின்ன கோபம் வந்தாலும் நீங்கள் கொடுத்த முத்தத்திலேயே என்னையே நான் இழந்துட்டேன் தான். உடம்புல ஏதோ மாற்றமெல்லாம் அந்த 2 நிமிஷத்தில் வந்து போச்சு. அதுவும் நம்மளோட முதல் முத்தம். அதனாலேயே நான் உங்களை விலக்க முயற்சி பண்ணலை என்றாள். தீ, நிஜமா நான் உன்னை நிறைய மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ நல்லாவே மெச்சூர்டாக நடந்துக்கிற என்று அவள் உதட்டில் தன் உதட்டை மென்மையாக ஒத்தி எடுத்தான் சக்தி. அத்தான் என தீக்ஷண்யா சிணுங்க அவள் உதட்டை கட்டை விரலால் மென்மையாக தடவிய சக்தி, தீ, இந்த செர்ரி லிப் செம டேஸ்டி. எனக்கு இது தினமும் கிடைக்குமா என்று போதையான குரலில் கேட்டான். அவனை தள்ளிவிட்ட தீக்ஷண்யா, அடி விழும் தான். யாழி அக்காவுக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு முத்தம் கிடையாது. நாம இன்னும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் முத்தம் மற்றதெல்லாம் என்றாள் ஸ்ட்ரிக்டாக. அக்காவுக்காக தான் இன்னைக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா என்று சக்தி கேட்க, ஆமாத்தான். அக்காவும் பாவம் தானே. என்னதான் வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டுட்டு தானே இருப்பாங்க என்றாள் கவலையாக. மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் தீ இருக்காங்க. எதுவுமே அமைய மாட்டேங்குது. அப்படியே அமைஞ்சாலும் அக்கா ஜாதகத்துக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு பாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க என்றான் சக்தி. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் அத்தான். நீங்களும் உங்கள் சைடில் இருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க என்றாள் தீக்ஷண்யா. இல்லை தீ, அதெல்லாம் பெரியவங்க பார்த்து பண்ணுற விஷயம். அதில் எனக்கு அவ்வளவா அனுபவம் இல்லை. அதுவும் அக்கா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் மாம், பாட்டி, மற்றவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க. சரி, நான் கட்சி ஆஃபீஸ் போயிட்டு வரேன். எனக்காக வெயிட் பண்ணாத. நான் எப்போ வரேன்னு சொல்ல முடியாது. நீ சாப்பிட்டு தூங்கு என்று அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தவன், லிப்லாக் தான் தரக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ நான் நெத்தி கன்னத்துலலாம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். போகும் அவனை பார்த்து புன்னகைத்த தீட்சண்யாவுக்கு அப்போதே சரோ சொன்ன விஷயம் நினைவுக்கு வரவும் தலையில் அடித்து கொண்டவள், ஐயோ,
இந்த வார கடைசியில் போகணும்னு பாட்டி சொன்னாங்களே. நான் இன்னும் அத்தாங்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லையே. இன்னும் 2 நாள் தானே இருக்குது. சரி, நைட்டு அத்தான் வரட்டும், பேசிக்கலாம் என நினைத்தபடி பெட்டில் விழுந்தாள். சக்தி சென்ற அடுத்த 10 நிமிடத்தில் தீக்ஷண்யாவை தேடி வந்த மோகனா அவள் பெட்டில் படுத்து போனை நோண்டிக் கொண்டிருப்பதை பார்த்து தீக்ஷி என அழைத்தபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தார். அத்தை என்று எழுந்து அமர்ந்த தீக்ஷண்யா, எப்போத்த வந்தீங்க? மாமா வெளியில் போயிருக்கிறதா சொன்னாரு. சாப்பிட்டீங்களா? பாட்டி மாமா எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று கேட்டாள். நாங்கள் இப்போதான் தீக்ஷி வந்தோம். வர்ஷா காஃபி போட்டு கொடுத்தா. குடிச்சிட்டு இருக்கும்போது தான் மாயவன் மாமா உன் முகமே சரியில்லைன்னு சொன்னார். அதான் உன்னை பார்க்க வந்தேன். என்னாச்சு தீக்ஷி? மாமா சொன்ன மாதிரி உன் முகமே வாட்டமாக தான் இருக்குது. ஏதாவது பிரச்சனையா? ஏன் சீக்கிரமாக வந்துட்டீங்க என்று அவள் கன்னத்தை தொட்டு பாசமாக கேட்டார் மோகனா. அத்தானுக்கு அவசர வேலைன்னு ஃபோன் வந்துச்சத்த, அதான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் என்று தீக்ஷண்யா சொல்லவும், அப்படியா, சரி ஹாலுக்கு போலாம் வா. வர்ஷா, அகிலா அத்தை, உங்கள் மாமாங்க எல்லாரும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றார் மோகனா. வாங்க அத்தை போலாம் என்று தீக்ஷண்யா எழவும் இருவரும் ஒன்றாக ஹாலுக்கு வர சாய்ரா சாகித்யா இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தனர். சாய்ராவின் முகத்தை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போய் எழுந்து நின்று, சாய்ராவுக்கு என்னாச்சு? ஏன் அவளோட முகமெல்லாம் வீங்கி போயிருக்குது என்று கவலையாக கேட்டபடி சாய்ரா அருகில் வந்து அவள் கன்னத்தை தடவினார் சரோ. ஆ என்று சாய்ரா எரிச்சலில் முனக சாகித்யா அமைதியாகவே நின்றான். சாகி, உன்னைத்தானே பாட்டி கேட்குறாங்க, ஏன் சாய்ராவோட முகம் வீங்கி போயிருக்குது என்று தினேஷ் அழுத்தமாக கேட்டும் சாகி அமைதியாக நிற்க சாய்ராபுரம் திரும்பியவர், சாய்ரா நீயாவது சொல்லு, என்னாச்சு என்று கேட்டார். இவர்தான் மாமா மனசாட்சியே இல்லாம அடிச்சிட்டாரு என்று சாய்ரா அழ அவளை சரோ அணைத்து கொள்ள, சாகி என்ன பழக்கம், பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறது என்று திட்டினார் வர்ஷா. பெரியமா, அவ என்ன பண்ணினான்னு தெரியாம சும்மா எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க என்று சாகித்யா கோபமாக சொல்லவும், அப்படி அவ என்ன சாகி பண்ணினா என்று பொறுமையாக கேட்டார் அகில். சித்தப்பா, அது என சாகி சொல்ல வரும்போதே சொல்ல வேண்டாம் என்று தீக்ஷண்யா கண்ணை காட்ட அதை கவனித்த சாகியும் அமைதியாகிவிட இருவரின் பார்வை பரிமாற்றத்தை சரோவின் நெஞ்சில் சாய்ந்து அழுதபடி பார்த்து கொண்டிருந்த சாய்ராவுக்கு கோபம் உச்சியை கடக்க பட்டன தீக்ஷண்யா அருகில் வந்து அவளை ஓங்கி அறைந்து, ஏண்டி உனக்கு அசிங்கமாவே இருக்காதா? நானும் எத்தனை முறை சொல்றேன் என் புருஷனுக்கு ஆசைப்படாதன்னு, திரும்ப திரும்ப என் புருஷனுக்கு கண்ணை காட்டி மயக்க பார்க்கறியே என்று எகிறினாள். சாய்ரா என்று அனைவரும் கோபத்தில் கத்த தீக்ஷண்யா கண்கள் கலங்க அனைவரையும் பார்க்க அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் யாழி. என்ன பேச்சு பேசுற சாய்ரா? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது உனக்கு தீக்ஷிய பிடிக்கலன்னு. ஆனா அதுக்காக ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற? அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சு நீ பேசுறது உன் புருஷனையும் தான் அசிங்கப்படுத்துது. இவ்வளவு தர லோக்கலா இறங்கி பேசுற, இதுல தீக்ஷிய அடிக்க வேற செய்யற, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா என்று காட்டமாக கேட்ட மாயவன் சாகித்யாபுரம் திரும்பி, சாகி என்ன நீ அமைதியா நின்னுட்டு இருக்க? கல்யாணம் ஆனதும் வாயை வாடகைக்கு கொடுத்துட்டியா என்று கோபமாக கேட்டார். பெரியப்பா, நான் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டேன். தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. இவ ஒரு விஷம்னு தெரியாம காதலிச்சிட்டேன் பெரியப்பா. கல்யாணமாகி 3 நாள் ஆகல, இப்போ வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. தினம் தினம் எதையோ ஒன்ன பண்ணி வைக்கிறா. அத்தை மாமா பாவம் எங்களையும் மதிச்சு மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கேயும் இவளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டா. அவ என்ன பண்ணினான்னு நான் சொல்ல வரும்போதுதான் தீக்ஷி சொல்ல வேண்டான்னு கண்ணை காட்டினா. அதை புரிஞ்சுக்காம இப்ப தீக்ஷிய அடிச்சிட்டா என்றான் சாகித்யா. என்ன சாகி சொல்ற? அங்க என்ன நடந்தது என்று மோகனா பதட்டமாக கேட்டார். சாகித்யா நடந்ததை சொல்லவும் மோகனாவுக்கு உயிரே போவது போல வலித்தது. சாகி, நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவதானே, பாத்துக்கோ உன்னோட சாய்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னதான் சொந்த அத்தை பொண்ணாவே இருந்தாலும் குணம்னு ஒன்று இருக்குது. உனக்கு ஏத்தவ சாய்ரா இல்ல. சந்தேகம் மட்டும் வாழ்க்கையே அழிச்சிடும் சாகி. ஒரே வீட்டில் இருந்துட்டு தம்பி பொண்டாட்டிய உன் கூட சேர்த்து வச்சு பேசுறது நல்லவா இருக்கு? சக்திக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுது, நாங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டான்.
எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பான். ஏதோ அன்னைக்கு அவ பேசினா சரின்னு மன்னிச்சு விட்டோம். இப்ப திரும்பவும் அதையே சொன்னது மட்டும் இல்லாம தீக்ஷியை கை நீட்டி அடிச்சிருக்கா. இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? நான் மனசறிஞ்சு சொல்றேன், சந்தோஷ் அண்ணன் நமிய மட்டும் கஷ்டப்படுத்தினீங்க, கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டீங்க என்றார் அகிலா கோவமாக. அம்மா, நீ எதுக்கு இப்ப கத்துற? பிடிச்சு போய்த்தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அனுபவிக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி வை, இனி தீக்ஷியை அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம இருக்கும்போதே அடிக்கிறா, நாம இல்லைன்னா கொன்னே போட்டாலும் போட்டுருவா போலமா என்றாள் யாழி. ஆமா, உங்களுக்கெல்லாம் இப்ப நான் தான் கெட்டவளா தெரியறேன் இல்ல? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க என்று சாய்ரா கடுப்பாக கேட்கவும், சாகித்யா மீண்டும் அவளை அடிக்க கையை ஓங்க அவன் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்த தினேஷ், இப்ப கோவப்பட்டு ஒண்ணுமே ஆக போறதில்ல சாகி. பிடிச்ச வாழ்க்கை வேணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணின. இனிமே வரப்போற பிரச்சனையும் நீ தான் தனியா சமாளிக்கணும். பிசினஸ்ல மட்டும் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கல்ல, இனி உன் ரியல் லைஃப்லயும் நீ பர்ஃபெக்டா இருக்கணும். அவளை அடிக்கிறதால ஒன்றும் மாறப்போறது கிடையாது. பேசு, மனசு விட்டு பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணு. நாங்க எடுத்து சொல்றதை விட நீ சொன்னா சாய்ரா புரிஞ்சுப்பா என்றார் அழுத்தமாக. டாடி, நீங்க சொன்னதை தான் சக்தியும் சொன்னான். நானும் அவட்ட பொறுமையா பேசினேன். நான் பேச வாயை திறந்தாலே தீக்ஷிய என் கூட கம்பேர் பண்ணி பேசுறா. அதை கேட்குற எனக்கே அசிங்கமா இருக்குது. அந்த கோபத்துல தான் அடிச்சிட்டேன் என்று சோர்ந்து போய் கூறினான் சாகித்யா. நாங்க வேணும்னா தனி குடித்தனம் போயிடுவா மாமா என்று தீக்ஷண்யா கேட்கவும், அனைவரும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க, போய் தொலை என்று வாய்க்குள்ளே முனகினாள் சாய்ரா.